ஒவ்வொருத்தரும் உங்களை எந்த விதமான பார்வையில் பார்க்குறாங்க அதை பற்றி பார்ப்போம். வித்தியாசமான பார்வைகள், இது வித்தியாசமான கோணங்கள். இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு மாமரம். ஒரு ஒத்தையடி பாதையில் நல்லா அடர்ந்த ஒரு மாமரமாக நீங்கள் இருக்கீங்க. உங்கள்கிட்ட மாங்கனிகளும் இருக்குது, நல்லா அடர்ந்த இலைகள் படர்ந்து காணப்படுது. ஒத்தையடி பாதையில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களை சுற்றி எந்த ஒரு மரமும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அந்த இடத்துல. ஒரு வழிப்போக்கன் வெயில், பயங்கரமான வெயிலில் நடந்து வந்துட்டுருக்கிறாரு. அப்படி நடந்து வந்துட்டுருக்கும் போது எங்கேயாச்சும் நிழல் கிடைக்காதா அப்படின்னு தேடி திரிஞ்சு வந்துட்டுருக்கிறாரு. அப்போது அவர் கண்ணில் நீங்கள் படுறீங்க. உடனே அவர் பாடா ஒரு நிழல் இருக்குது அப்படின்னு உங்களோட நிழலில் ஓய்வெடுத்துட்டு அவர் மறுபடியும் அவரோட பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டார். ரெண்டாவதாக 2 சிறுவர்கள் வராங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மாங்கனிகளை பார்க்குறாங்க. எப்படியாச்சும் அந்த மாங்கனிகளை சாப்பிட்ணும், மாங்காய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கல் எடுத்து அடிக்கிறாங்க. அந்த கல் உங்கள் மேலேயும் படுது. ஆனால் அவங்க அடிக்க நினச்சது அந்த மாங்காயை தான். நீங்கள் அந்த மாமரம் இல்லையா, அந்த கல் உங்கள் மேலேயும் படுது. அப்படியும் இப்படியும் எப்படியோ அவங்க மாங்கனிகளை அடித்து சாப்பிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஆனால் அந்த சிறுவர்கள் எரிஞ்ச கல் உங்களை காயப்படுத்தியிருக்கு. அப்புறம் 3ஆவதாக ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு கவிஞர். நீங்கள் அழகாக அடர்ந்து படர்ந்து மாங்கனிகளோடு இருக்கிறத பார்த்து அவர் ஒரு கவிதை எழுதுகிறாரு. ஹே மரமே, உன் வேறென்னும் நரம்பில் நீரோட்டம் பாய்ச்சி அழகாய் படர்ந்து கனிகளை தந்து கிளிகளையும் குயில்களையும் உன்வசமாக்கினாயே அப்படின்னு ஒரு கவிதை எழுதுகிறாரு. ஆனால் அந்த கவிதை உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் ஒரு மரமாச்சு. உங்களை புகழ்ந்து கவிதை எழுதுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்கள் கல்லடிப்பட்ட காயம் கூட ஆறாது. அதனால் கடைசியாக ஒரு கார்பெண்டர் வராரு. அவர் உங்களை அறுத்து வாசக்கலாகவும் ஜன்னலாகவும் மாற்றி விட்டுட்டு போயிடுறாரு. இந்த கதையில் நீங்கள் ஒருத்தருக்கு நிழலாக இருந்திருக்கீங்க, 2 சிறுவர்களுக்கு கல்லடி பட்டும் கனிகளை தந்திருக்கீங்க. ஒரு கவிஞர் வந்தும் உங்களுக்காக கவிதை எழுதியும் அதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் தான் இருந்திருக்கீங்க. இந்த கதையில் நீங்கள் ஒவ்வொருத்தரோட பார்வையிலையும் ஒவ்வொரு விதமாக தெரிஞ்சிருப்பீங்க, ஒவ்வொரு விதமாக உதவியிருப்பீங்க. ஆனால் கடைசீட்டில் அறுபட்டு காணாமல் தான் போயிருப்பீங்க. அந்த இடத்துல இருந்தும் அவங்க மனசில் இருந்தும். இதுதான் லைஃப். யாரோட பார்வையும் நம்ம மாற்றவும் முடியாது, நாம் மாறவும் முடியாது. ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது லக்கி பிரின்ஸ் எக்ஸ்ப்ளோரர். தேங்க்யூ.